Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டிஃபரண்டான வர்க் வந்து பண்ண போறோம். சோ இது வந்து ஒரு ஸ்டிட்ச்டு டாப். இது வந்து ஒரு குட்டி பாப்பாவோட டாப். சோ இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் போர்ஷன் இருக்குல நெக் போர்ஷன்ல வந்து வர்க் இருக்கும். கொஞ்சம் மைல்டான வர்க் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி வர்க் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த மோட்டிவ் டிசைனை எப்படி டிசைன் பண்ணுறதையும் பார்க்கலாம், அதே மாதிரி அதை இங்கே எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ண இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் கிளாத் வந்து நம்ம ஃப்ரேமில் ஏற்றிருக்கோம். ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கலர் வந்து என்ன இருக்கோ அந்த டாப்பில் என்ன இருக்கோ அதே வந்து நம்ம வந்து கிளாத்தாக வந்து எடுத்துருக்கலாம். ஸோ அந்த கிளாத்தில் வந்து ஒரு குட்டி மோட்டிவ்ஸ் டிசைன் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதை பேட்ச் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை வந்து அந்த கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஹனி கலர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோனு. ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்டர் போர்ஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். குந்தன் ஸ்டோன் வந்து இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின். ஸோ இந்த ஸ்டோன் செயினை ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ செல்ஃப் கலர்லேயே எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட கேப்பில் அந்த ஸ்டோன் செயினோட கேப்பில் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சு, திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டோன் செயினோட கேப்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லைன் வந்து நம்ம பீடு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து கோல்ட் கலர் பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரமாக கிடைக்கும் கடையில். இது ஸ்டிச் பண்ண ஆரி பீட் நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினுக்கு அடுத்து இப்போ ஒரு லைன் வந்து நம்ம பீட் கொடுக்கணும். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு பீடாக வச்சு இப்படி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் மாறாமல் நம்ம வந்து அந்த லைனை சுற்றி நெருக்கமாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதே மாதிரி அடுத்த லைனும் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயினும் ஒரு லைன் வந்து பீட் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து பீட், அப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு லைன் வந்து பீட், அது மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனில் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்போயுமே வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஒர்க் பண்ணாலும் அதோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். அவுட்லைனில் வந்து இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்கறதுக்காக சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் இதுக்கு வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த டாப்போட பார்டரில் குட்டி குட்டி மோட்டிவ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் வந்து எடுத்திருப்பேன். அண்ட் நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து காது பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் இது நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். இப்படி நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நிறைய த்ரெட் இருக்கனால சிக்காகும். ஸோ அதனால் பார்த்து எடுங்க. இப்படி நீடில் வச்சு த்ரெட்டை நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோனோ அதே மாதிரி வச்சு அதை நீடில் திருப்பி கொஞ்சம் லாங்காக வச்சு இப்படி வந்து உள்ளே பிடிச்சி இழுக்கணும். இந்த இடத்துல இருக்க த்ரெட்டை நம்ம இப்படி கையில் வந்து ஒரு கையில் வந்து பிடிச்சி இப்படி முடிச்சு வந்து போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நீடில் வந்து இதே மாதிரி வெளியில் எடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறனோ இதே மாதிரி லாங்காக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அதை அடுக்கடுக்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி நம்ம அடுக்கடுக்காக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங்காக வந்து நம்ம போடணும். ஸோ ஓவராலாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் சுற்றி நம்ம அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதோட கேப்பில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன், கோல்ட் கலர் ரவுண்ட் பீடு. ஸோ இது 2 வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை ஸ்டிச் பண்ண நார்மல் ஷிவிங் த்ரெட்டு அப்புறம் பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம இந்த கேப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு 5 சுகர் பீட்ஸ் வந்து இந்த இடத்துல லைனாக வச்சு இப்படி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அந்த பெரிய சைஸ் பீடை வந்து இப்படி கொடுத்துடணும். இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போட்டுடணும். போட்டுட்டு இந்த பீடை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 2 பீடாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா கேப்லேயும் வந்து இந்த மாதிரி பீட் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மோட்டிவ் டிசைனில் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் இந்த கேப்லலாம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து அந்த மார்க் பண்ணியிருக்க அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டல் கோல்ட் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை விட இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. ஸோ இந்த பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும், இந்த ரவுண்டை சுற்றி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக இந்த மோட்டிவ் டிசைன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லைன் பீட் கொடுத்துருப்பல்ல. ஸோ இது அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனில் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லேயும் அதே மாதிரி அந்த பீடோட உள்ளே வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மோட்டிவ் டிசைனை நம்ம பேட்ச் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பேட்சை ரெடி பண்ண இந்த ஃப்ரேமை வந்து இப்போ திருப்பிடலாம். ஸோ இதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓரத்தில் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை நல்லா ட்ரை ஆன பிறகு அதை கட் பண்ணி அப்படியே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸில். நான் வந்து இந்த கேன்வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேன்வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு நம்ம ஷாப்பில் விற்கிற பேட்ச் ஒர்க் மாதிரி கிடைக்கும். இது வந்து நீங்கள் சேல்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா கலர்லேயும் கிடைக்கும் இந்த கேன்வாஷு. ஸோ இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் ஷாப் வந்து விற்கிற கடையில் வந்து உங்களுக்கு இந்த கேன்வாஷ் வந்து கிடைக்கும். நான் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து இந்த கேன்வாஷ் அது மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். இல்லை இந்த கேன்வாஷ் மேலே இன்னொரு கிளாத்து, இதே கிளாத்தை வந்து நம்ம அது மேலேயும் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம ஷாப்பில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேன்வாஷை மட்டும் வச்சு ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, இது எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கேன்வாஷை நம்ம ஸ்டிக் பண்ணது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ இது ஓரமாக வச்சு கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத் விட்டு நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாத்தில் வந்து எப்படி வந்து இதை அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த டாப்பில் வந்து நம்ம அந்த பேட்சை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அங்கே இருந்த மணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பேட்சை வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ரேமை வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ண. ஸோ இது வந்து நல்லா டைட்டாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு கிளாத் மேலே வச்சு அந்த பேட்சை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீடில் இறக்கும் போது. அதனால் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே இப்போ நம்ம பேட்சை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம 4 சைடுமே வந்து குண்டூசி வச்சு லாக் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி குண்டூசி வச்சுட்டு நீங்கள் 4 சைடும் வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நகராது. இப்போது நம்ம குண்டூசி போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஆல்ரெடி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து இந்த கிளாத்தோடு வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்து கோல்ட் கலர்லேயே எடுத்திருக்கேன். இப்போது இங்கே வச்சு பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தோடு வச்சு ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக கொடுங்க, குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய் வராது.
இதே மாதிரி டபுள் லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து இங்கே கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த இன்னர் பார்ட்லேயும் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த கிளாத்தோடு வச்சு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம உள்ள ஒரு லைன் வந்து டபுள் லைனில் செயின் ஸ்டிச்சும் அதே மாதிரி அது உள்ள ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓரமாக வச்சு கட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அடியில் ஒரு கிளாத் இருக்குது. ஸோ அது கட் ஆகாத அளவுக்கு பொறுமையாக வச்சு நீங்கள் இதை வந்து கட் பண்ணணும். சரி, இது ஓரமாக வந்து கட் பண்ணுங்கள், நம்ம செயின் ஸ்டிச்சும் வந்து கட் ஆகிடக்கூடாது. ஓவராலாக இப்போ வந்து நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த பேட்சை நம்ம இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டி கோல்ட் கலர் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்டருக்கு மேட்சாக இந்த நம்ம வந்து இந்த மோட்டிவ் டிசைன் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் மோட்டிவ் டிசைனை வந்து நம்ம இந்த பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பேட்ச் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மெட்டீரியலில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. இதே மாதிரி நம்ம வந்து சுடிதார் டாப், அதாவது ஸ்டிச்சுடு மெட்டீரியலில் நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் வந்து போடுறதா இருந்தாலும் பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.